அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த சூலமித்தி இப்பொழுது ராஜா சொல்றாரு, உனக்கு எப்பொழுது சம்மதம் என்று தோணுதோ அப்பொழுது நீ என் அண்டையிலே வரலாம் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க கவனிக்கணும், மற்ற எல்லாரும் ஆயத்தமான நிலையில் இருக்காங்க. ராஜா என்ன கூப்பிட மாட்டாரா என்ன கூப்பிட மாட்டாரான்னு. ஆனா இந்த அம்மா மட்டும் என்ன செய்யல, அவங்களுக்கு யார விருப்பம் இல்லை, சாலமோன விருப்பம் இல்லை. தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்ட, கமிட்மெண்ட் கொடுத்த, உண்மையின்படி தன்னுடைய குலத்திலே இருக்கக்கூடிய ஒரு நேசரை இந்த அம்மா விரும்பினாங்க. இப்ப நம்ம கவனிக்கணும், இப்படி இருந்து கொண்டே இருக்கும் பொழுது கடைசியிலே அவர் சொல்கிறாரு, ஒவ்வொன்றையும் சொல்லி வரும் பொழுது 12வது வசனத்திலே படிக்கிறோம், ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனை வீசும், என் நேசர் எனக்கு சனங்களின் நடுவிலே தங்கும் வெள்ளை போல செண்டு என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிறாள். அதுல 17வது வசனம், நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாறு என்று சொல்லி இவைகளெல்லாம் சொல்லப்பட்டு இந்த அம்மாவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த அம்மா இந்த அரண்மனையில் இருக்காங்க. எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவா தன்னுடைய குலத்தோடு கூட இருந்து சொந்த பந்தங்களோடு அவள் நேசரோடு கிச்சிலி மரம் என்று சொல்லக்கூடிய இந்த உன்னத பாட்டில் ஆப்பிள் தோட்டத்தில் அவ்வளவு இன்பமான அந்த மேய்ச்சலிலே அவர்கள் இருந்த பொழுது இவள் அரண்மனைக்கு வந்த உடனே எல்லாமே வித்தியாசமாய் காணப்படும். அப்படி காணப்பட்ட உடனே 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த சாலமோன் ராஜா அந்த எருசலேமின் அந்த குமாரத்தி, அதாவது அந்த சூனேம் ஊராளாகிய அந்த பெண்ணை பற்றி வேதத்தில் நிறைய விஷயங்களை இங்கே படிக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு பகுதியில் எடுத்து வாசிங்க 7வது வசனத்தில் 2:7 எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்ப பண்ணாமலும் இருக்கும்படிக்கு வெளிமான் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இப்போ சாலமோன் என்ன சொல்றாருன்னா, கண்டிஷன் போடல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு எப்பொழுது மனசாகுதோ அப்பொழுது அவள் என்னை தேடி என்ன செய்யட்டும், வரட்டும். மற்ற பெண்கள் எல்லாம் யாரும் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவளுக்கு எப்ப என் மேல மனசு வருதோ அப்பொழுது அவள் வரட்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இப்படி இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த அதிகாரங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு வசனம் 7வது வசனத்தை படிப்போம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். 8வது வசனம், இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேலும் துள்ளியும் வருகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது அவளுடைய ஞாபகம் எல்லாம் தன்னுடைய நேசர் மேலதான் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த சாலமோன்ல அரண்மனையிலே அவள் இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள், அவருடைய யோசனைகள் எல்லாம் அந்த கிராமத்துல அந்த நேசரோடு தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 2வது வசனத்துல அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுதே ஒரு ட்ரீம், ஒரு சொப்பனம், ஒரு தரிசனம் அவள் பார்க்கிறாள். எப்படி பார்க்கிறாள்? 3வது அதிகாரத்துல 1வது வசனம், ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆஸ்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை என்ன செய்யவில்லை, காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை என்ன செய்யல, பார்க்கல. நகரத்தின் திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறைகளும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இந்த தரிசனத்தை எங்கிருந்து பார்க்குறாங்க? அரண்மனையிலிருந்து அவங்க அந்த ட்ரீம் பார்க்குறாங்க. அவங்க இருக்கிறது சாலமோன் அவங்க சொல்லலை, தன்னுடைய நேசரை எப்படியாவது அந்த நேசர் தான் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை அவங்க முழுமையாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த 5வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கீழே நம்ம வாசிக்கக்கூடிய 11 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எருசலேமின் குமாரத்திகள், அதாவது சாலமோன் இந்த அம்மாவை ரதத்தில் ஏற்றி கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு போன சம்பவத்தை இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 4வது அதிகாரத்தில்
நான் வாசிக்கிறோம், ராஜா இப்பொழுது சூலமித்தியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு என்ன கேட்கிறார்னா, அவளை குறித்து வர்ணனை பேசுகிறார். நீ இப்படிப்பட்டவள், நீ இப்படி உத்தமி, நீ இப்படி மேன்மையானவள் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பேசும் பொழுது ஒரு 2 வசனங்களை மையப்படுத்தி காண்பிக்கிறேன். 7வது வசனம், அந்த சூலமித்தியை பார்த்து சாலமோன் பேசுறாரு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்ல? நான் எத்தனையோ ஸ்திரியை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்னை போல ஒரு பூரணமான அழகு நான் யாரையும் இந்த அரண்மனையில இதுவரைக்கும் பார்த்ததில்லை. சாலமோனுக்கு எத்தனை மனைவி? ஆமா, 1000ஐயும் தாண்டி உன்னை பிடிச்சிட்டு வந்துட்டார். இப்போ பிடிச்சிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, இப்பதான் நம்ம கவனிக்கணும், 7வது வசனத்தை சாலமோன் இதுவரைக்கும் யார்ட்டையும் அப்படி பேசினதில்லை. அத்தனை பேரும் விருப்பமுற்று இருக்கும் பொழுது கூட இவளை மாத்திரம் தனியா உட்கார வச்சு, இவர் வலுக்கட்டாயப்படுத்தல, நீ என்னை திருமணமாக வேண்டும், பட்டத்து அரசியாக மாற வேண்டும் என்று இதுவரைக்கும் கம்பல் பண்ணல. அவளுக்கு எப்பொழுதும் மனசாகுதோ அப்பொழுது நீ என்னை திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்ற. அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இப்ப சாலமோன் ராஜா முன்னாடி உட்கார வச்சு யாரையும் அப்படி பேசுனதில்ல, சூலமித்தியை உட்கார வைக்கிறார். இந்த அம்மாவும் கம்பீரமா உட்கார்ந்து சொல்றார் 7வது வசனத்துல, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லை? ஒரு பழுது இல்லை. எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்க. அதுல 9வது வசனத்துல, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். யார் சொல்றது? சாலமோன் சொல்றார், என் இருதயத்தை. 9வது வசனம் படிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, என் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரபணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சாலமோனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட ஒரே ஒரு பெண் யாருதான்? சொல்லுங்க, சூலமித்தி தான். இப்படி என்னுடைய அரண்மனை ராஜ்யத்துல நான் யாரையும் சாலமோன் உட்கார வச்சு அப்படியெல்லாம் கேட்டதில்லை. இந்த சாலமோனை பார்த்தாலே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பாரு. அவரை திருமணம் முடிப்பதற்கு அவருடைய ராஜ்யத்துல எத்தனையோ பெண்கள் ஆயத்தமான நிலையில் இருக்காங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் மனசுக்குள்ள ஒரு மணவாளனை மாத்திரம் வைத்திருக்கிறார். அவரும் உண்மை உள்ளவர், இந்த அம்மாவும் உண்மை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த பியூட்டி, அந்த ஹோலி ஸ்பிரிட், அதாவது அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, நேர்மை, அந்த உண்மைக்கு நேராக இந்த அம்மா ஈக்குவலாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு அரண்மனையில எந்த ஒரு பெண்ணையும் கேள்வி கேட்டதில்ல, உட்கார வச்சு கேட்கிறாரு. அப்படி இந்த அம்மாவை புகழ்ந்து, இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் அவர் புகழ்ந்து சொன்னதில்லை. யாரையும் அப்படி அவருடைய ராஜ்யபாரத்தில் யாரும் அப்படி செஞ்சதில்லை. ஆனா உட்கார வச்சு அவ்வளவு மேன்மைப்படுத்துறாரு. இந்த 7, 9ஐயும் மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, என் மணவாளியேங்கிறார். 11வது வசனத்தை படிங்க. என் மணவாளியே. எப்படி சொல்றாரு? என் மணவாளியேங்கிறாரு, சகோதரியேங்கிறாரு, மணவாளியே, எனக்கு மனைவியாக போகிறவளே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அவர் கேட்கிறார். அப்படி இருந்தும் இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? மனசு கிடையாது. அவங்க கடைசியா ஃபைனலா சொல்றாங்க, அதுல சொல்லும் 12வது வசனத்துல, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆவிக்குரிய சத்தியத்துல சொல்லும் பொழுது, எம்மா உன்னுடைய கற்பு கலையாம நீ பரிசுத்தமான எந்த ராஜ்யத்தையும், எந்த ஒரு மணவாளனையும், எந்த ஒரு ஆலையும், எந்த ஒரு நபராலையும் தீட்டுப்படாத ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணை என் கண் முன்னாடி உன்னை பார்க்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுவோமே. இந்த அரண்மனைக்கு வந்தும் உனக்கு எத்தனையோ தருணங்கள் கிடைத்து கூட, நான் எத்தனையோ உனக்கு நான் சொல்லி அனுமதி கொடுத்த பொழுது கூட நீ என்ன செய்யல? உன் நேசரை உன் மனதுக்குள்ள நீ வைத்திருக்கிற. நான் உன்னை எந்த அளவுக்கு உன்னை நான் போற்றுகிறேன் அப்படிங்கலாம் சொல்றேன். 13ல, உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருந்தோன்றி செடிகளும் நலத செடிகளும் அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ரன்ஸ், நறுமண அந்த வாசனை வீசக்கூடிய மரங்களையும் அந்த பிளான்ட்கள் எல்லாவற்றையும் சொல்றார். அப்படி சொல்லிட்டு கடைசியில் அந்த அம்மா சொல்றாங்க 16வது வசனத்துல, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தக பிசின்
பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. யார சொல்றாங்க? என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பா. அப்ப என்னை அவர் எடுத்துக்கொள்வாராக. சாலமோனுக்கு முன்னாடி யாரும் இப்படி பேச முடியுமா? சாலமோனுக்கு முன்னாடி யாரும் இதுவரைக்கும் அப்படி பேசினதில்லை. நம்ம சொல்றாங்க, இவ்வளவு தூரம் வர்ணிச்சு கூட என் நேசருக்கு இந்த கனியை நான் வைத்திருக்கிறேன், அவருக்கு உரியது. நீ ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த அளவுக்கு நான் அவரோடு கூட கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். இது எதை சார்ந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ச்சியா நான் சொல்றேன். ஒரு சபையினுடைய நோக்கம் என்ன? ஒரு சபையினுடைய சாராம்சம் என்ன? சபையினுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு சபை மக்களுடைய எய்ம் என்ன? ஒரு சபை எப்படி, சபையில ஒரு ஊழியக்காரர்கள் எப்படி வசனத்தை சொல்லி நம்மளை அப்படியே வளர்க்குறாங்க, வசனத்தை சொல்லி எதுக்கு இவ்வளவு பெரிய ஆலயம், எதற்கு இவ்வளவு இடங்கள், லட்சக்கணக்கா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, ஏன் அப்படின்னா உங்களை கிறிஸ்து வண்டையிலே மாசற்ற குறைவற்ற பிள்ளைகளாய் கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நிலை நிற்க. இப்படிப்பட்ட 50 ஆண்டுகளும் தாண்டியும் அந்த உத்தமத்திலே ஊழியத்திலே ஐயா அவர்கள் உண்மையா இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். ஐயாவை குறித்து சொல்லலாம் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஆஃபரிங் அனுப்புவார். என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்க, நீங்கள் மேலே சொல்லிடுங்க, என்னுடைய கடமையும் ஊழியத்தை நான் செய்கிறேன். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னை வரைக்கும் அந்த பர்ஃபெக்ட், அந்த அந்த ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை, நேர்மையா அவரை நாங்கள் இன்னைக்கும் அவரை ஃபார்முலாவாக பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமாம், அவர் எங்களுக்கு ஒரு அடிச்சுவடு. கிறிஸ்து எங்களுக்கு, பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார்ல, கிறிஸ்து என்னை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? கிறிஸ்துவை பார்த்த மாதிரி. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுங்கிறார். அப்போ பவுலுக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அப்போ பவுலை ஃபாலோ பண்ணும்போதெல்லாம் கிறிஸ்து. இப்போ இவருக்குள்ள கிறிஸ்து இருந்தாலும் அவருடைய அடையாளங்கள் எல்லாம் அவர் இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணி எங்களுடைய மினிஸ்ட்ரியில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு சில உண்மையான காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுவோமே. ஆமென். அப்போ சபையை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணி, எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி எல்லாம் இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணுறோம்? எதுக்கு தெரியுமா? உங்களை தனிப்பட்ட இண்டிவிஜுவலான முறையில் ஒவ்வொருவரையும் ஒரு ஹோலிஃபுல்லாக பரிசுத்தமாக மாற்றி கிறிஸ்து கொடுத்த பொறுப்பில் உங்களை ஒவ்வொருவரையும் கணக்கில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவர் அடிக்கடி சொல்லுவார். பாஸ்டர் ஐயா அவங்க சொல்லுவாங்க, அப்பா ஐயா சொல்லுவாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படிம்பா. நான் உயிரோடு அவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த சபைக்கு லாபம்தான். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். அவருக்கு நல்ல தீர்க்காயுசும் நல்ல பலனும் இன்னும் கொடுக்க நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஏன்னா அவர் இருக்க சபையும் வளரும், ஊழியக்காரனும் உருவாங்க, சபைகளும் வளரும். காரணம் என்னன்னா, தேவ தரிசனத்தை உள்வாங்கி இருக்கிறார். அந்த தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டுதான் இந்த சபையில நாம் நிலைநாட்ட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்போ இந்த பாருங்க, இவ்வளவு தூரம் இருந்தும் அரண்மனையில இவ்வளவு தெனாவட்டா பேசக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் இதுவரைக்கும் சாலமோன் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. அவ்வளவு இருக்கிறா. அப்போ 5வது வசனத்துல ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்லைடிங் வருது இந்த அம்மாவுக்கு. நேசரை நினைச்சு 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 அரண்மனையிலிருந்து அவருக்கு அந்த சாலமோன் பாப்பாரு, என்னம்மா செய்யறா சுலமித்தி, அவ கொஞ்சம் ஸ்லீப்பிங்ல இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்படியா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்கன்னு நினைச்சிங்களோ? ஏன்னா பைபிளே சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, ஸ்லீப் நாட் ஸ்லம்பர். அப்போ இப்ப கவனிங்க, இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரே ட்ரீம் தான். யாரு? அங்க ஆடு மேய்க்கிற மாதிரி, அங்க இந்த நேசரோடு போற மாதிரி, அங்க ஆப்பிள் பழம் அந்த கிச்சிலி பழம் சாப்பிட்ற மாதிரி, அந்த மந்தையை மேய்க்கிற மாதிரி, இதே அந்த ட்ரீம்ல இருக்கும் பொழுது சாலமோன் என்ன சொன்னாலும் இங்க காதுல விழுகலை. அப்படி இருக்கும் பொழுதுதான் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய விருந்தெல்லாம் வைக்கிறாரு சாலமோன். அந்த விருந்துக்கெல்லாம் இந்த அம்மா கட்டுப்படலை. 5வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. இந்த அம்மா அரண்மனையில இருந்தாலும் தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா என்ன செய்யல? தூங்கல. அவங்க முழிச்சுக்கிட்டு, சில பேர் பார்த்துருக்கீங்கல்ல, தூங்குற மாதிரி இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தூங்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த அம்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது.
கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். யாருடைய கனவுல யாரு வாரா? சூலமித்தி கனவுல அவருடைய நேசர் வருகிறார். எங்க இருந்து? இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? அரண்மனையில் இருக்காங்க. அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எப்பமா சம்மதிப்ப? அவர் போகும்போது வரும்போது கேட்கிறாரு, என்ன சொல்றா, என்ன சொல்றா, என்ன சொல்றா? இருக்கட்டும். இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியன் மார்பகத்தில் 12 கோத்திரத்தையும் 12 கோத்திரத்தினுடைய பேரையும் இந்த மார்பகுதியில் இருக்கும். அதே மாதிரி 12 கோத்திரத்தினுடைய பெயரும் இந்த தோல்ல, இந்த தோள்பட்டையில் 6, இந்த பகுதியில் ஒரு 6. இது 2 எதுக்கு அப்படின்னா, அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தேவ சமூகத்தில் போய் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகும்போது அவர் என்னன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தை அவர் சுமந்து கொண்டு போவதை காண்பிக்கிறது. அந்த 12 கோத்திரத்தையும் பிரதான ஆசாரியன் என்ன செய்யறாரு? சுமந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து மார்பில அந்த 12 கோத்திரத்தையும் மார்பில வச்சிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? சுமந்து இருக்கிறார். அவருடைய மனசுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ நம்ம ஊழியங்களும், நம்ம சபையில இங்க என்னென்ன பண்றோம், நம்ம சபையில ஆராதனை பண்றோம், எல்லா விஷயங்களும் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த 50 ஆண்டு காலங்களையும் நம்மளை சுமந்து வந்ததுக்கு அடையாளமாகவும் அப்படியே மார்பில பதிச்சு, பிரதான ஆசாரியனுடைய மார்பில இருந்து யாரும் அந்த அந்த ஸ்டோன்ல அந்த எழுதப்பட்ட நேமை யாராலையும் எடுக்க முடியாது. அவர் தோல் மேல இருக்கிறத யாராலையும் ஏபோத்திலிருந்து பிரிக்க முடியாது, அதை கிழிக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஹோலி. எப்பொழுதுமே இந்த பிரதான ஆசாரியனுக்கு அடையாளமே அதுதான். அதை போல இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, மனசுக்குள்ள ஒரே ஒரு நேசரை வச்சிருக்கிறாங்க, வேற எந்த நேசருக்கும் இடம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சபையில வந்துட்டோம்னா, சபைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இந்த இங்கு பாடப்படுகிற வார்த்தை, பாடப்படுகிற ஒவ்வொரு பாடல் மூலியமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். இங்க போதிக்கப்படுகிற இந்த ஃபுல்பீட்ல இருந்து போதிக்கப்படுகிற தேவ மனிதர்கள் மூலமாக போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அடுத்து தரிசனத்துல ஆண்டவர் பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு. ஆமாவா இல்லையா? ஆமா. என்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லைன்னா அப்ப நீங்க பைபிளே படிக்கலன்னு அர்த்தம். பைபிளை எடுத்து திறந்தாலே ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் பாருங்க நம்மளை எந்த அளவுக்கு உள் வாங்கியிருக்கிறான்னு. அப்ப இந்த நேசர் மேல எதுக்கு இந்த அம்மா இவ்வளவு தூரம் அவங்களவே அவரவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, உள்ள பதிச்சாச்சுன்னா இந்த இயேசுவை நம்மளை விட்டு யாராலையும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் அது எது வந்தாலும் சரி, இந்த கிறிஸ்துவின் அன்பை நம்மளை விட்டு பிரிக்கவே முடியாது. அதுக்குத்தான் இந்த சபையின் ஐக்கியம், அதுக்குத்தான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே, அதுக்குத்தான் இந்த இத்தனை ஆண்டு காலமான பிரயாசமே அதுக்குத்தான். உங்களை ஒருத்தரை கூட, பைபிளே அதுதானே சொல்லுது, நான் ஒருவனையும் இழந்து போக எனக்கு விருப்பம் இல்லை. இந்த சபையில ஒரு ஆளை கூட ஆண்டவர் இழக்கிறதுக்கு சித்தமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆகையினால ஒருத்தர் கூட இழக்க. அப்போ இந்த சபை எப்படி வருது பாருங்க, வந்து கொண்டே இருக்கு. இப்ப இந்த மணவாளல், இந்த மணவாட்டி என்ன பண்றன்னா, சூலமித்தி ஒரு ட்ரீம், ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கா. இப்ப யார் வர அந்த கனவுல? நேசர் வர்றாங்க. திடீர்னு அந்த நேசர் வரும் பொழுது இவள் ஒரு அறையில படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அந்த துவாரத்தின் வழியாக அவர் காலையில வர்றாரு. நேசர் எப்பொழுதுதான் வருவாரு? காலையில இந்த பனியோட வரும்பொழுது அந்த துவாரத்துல, இந்த ஹோல்ல விட்டு அந்த பனியெல்லாம் மேல வருகிறது எல்லாமே தரிசனத்துல பார்க்கறாங்க. பார்க்கும் பொழுது 3வது வசனம், என் வஸ்திரத்தை, இந்த அம்மா சொல்றாங்க, நேசர் சத்தம் போடுறாரு, கதவை திறன்றாரு. அப்ப என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இந்த அம்மா சாக்குப்புக்கு சொல்றாங்க. கனவுலையே பாருங்க ஒரு சபை எப்படியெல்லாம் இருக்குன்னு. கனவுலையே இந்த அம்மா, எப்பா நேசர் வந்துட்டாரு, கதவை திறக்க சொல்றாரு, அப்படியே பனியோட வாராரு, துடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாராங்க. ஆனா இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? சொல்றாங்க, இப்ப எந்திக்க முடியாது, இப்பதான் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் வச்சேன்,
இப்பதான் எல்லாம் பண்ணி வச்சேன், நான் எடுத்துட்டு வர்றதுக்கு லேட்டா. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் லேட் பண்ணிட்டு போய் கதவை திறக்க போறாங்க. அங்க திறக்கும் போது யாரும் இல்லை, நேசர் இல்லை. அப்ப நேசர் இல்லைன்னு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, 4வது வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் மிகுதியாய் பொங்கிற்று. என் நேசருக்கு கதவை திறந்தேன், நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ என்ன இல்லை. சொல்லுங்க, நேசரு கதவை திறக்க போனாங்க. இதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நேசர் நேசர்னு இந்த அம்மா சொன்னாலுமே அந்த ட்ரீம்ல கூட ஒரு சின்ன ஒரு பேக் சைடிங் வருது. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்து கதவை தட்டிட்டாலே நம்ம உடனே நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும். இதுதான் சபையின் அடையாளம். அல்லேலூயா. ஏர்லி மார்னிங் நம்ம எல்லாருமே கூடி சந்திக்கப்படுகிற இடமே இதுதான். அதிகாலை ஜெபம், தேவனோடு தேவனாக, கர்த்தரோடு கர்த்தராக, ஆவியானவரோடு நம்ம எல்லாரும் ஒருநிலைப்படுத்துகிற அந்த அதிகாலை நேரம் என்பது நேசரோடு உறவாடுகிற நேரம். ஒரு சபையை தாங்குகிற, ஊழியத்தை தாங்குகிற நேரமே அந்த அதிகாலை நேரம் தான். அந்த ஒரு ஊழியனுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது, சபைக்காக, தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, எல்லாவற்றிலும் அந்த காலை நேரம் தான். கொஞ்சம் பேக் ஸ்டைடிங் ஆனாங்க இந்த அம்மா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை சொல்லிட்டு நான் அடுத்த சாப்டருக்கு போறேன். அப்படி வரும் பொழுது 5வது வசனம், என் நேசருக்கு கதவை, 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை நான் என்ன செய்யல, காணல. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல. கூப்பிடுறா, ஓடி போய் நகரத்தின் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் போர்வை எடுத்து கொண்டார்கள். இந்த சம்பவம் எல்லாம் என்னங்கிறத நான் லைட்டா சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த அம்மா கனவுல யார் வரா? நேசர் வராங்க. இந்த கனவுல கொஞ்சம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நேசர் கூப்பிடும் போது இந்த அம்மா என்ன செய்யல, சடன்லியா போய் டோர் ஓபன் பண்ணல, போய் பார்க்கல. இவங்க ஆல்ரெடி போகணும், ஆனா அந்த சூழ்நிலையில் இவங்க போகல. லேட்டா பிக்கப் பண்ணி போறாங்க. அதுக்கு முன்னே நேசர் சொன்ன டைமுக்கு எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். இந்த சிச்சுவேஷனை இந்த சாப்டர்ல பார்க்கும்போது என்னன்னா, இப்பதான் நீங்க கவனிக்கணும். இவ போறா, போய் இவ போய் நகரத்தின் வீதிகளில் போகும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். இரவு நேரங்களில் ஒரு பெண் வந்து ஒரு சிட்டியில போய் யாரும் நடமாடுறா அப்படின்னா, ஒரு குடும்ப பெண்மணிகள் போய் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. இதை வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது எருசலேமின் குமாரத்திகள் அப்படின்னு இருக்கும், சியோனின் குமாரத்திகள் என்று இந்த சாப்டர்ல வரும். இந்த சியோனின் குமாரத்திகள் யார் அப்படின்னா, முற்றிலுமான மேய்டன், அதாவது கன்னி பெண்கள். இவர்கள் திருமணமாகாத ஒரிஜினல் இஸ்ரவேலர்கள். எருசலேம் அப்படின்னா குமாரத்திகள் அப்படிங்கும்போது இஸ்ரவேல் ஒரு கலப்பு சமாரியாவில் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் முடிச்சவர்கள் சமாரியாவில். அப்ப இவர்களும் யூத குலம்தான், இவர்களும் யூத குலம்தான். அப்ப பாருங்க, இரவு வீதிகளிலே அநேக பெண்கள் போறாங்கன்னா, தவறான பெண்மணிகளை இவள் போய் இரவு நேரத்துல சந்திக்கிறாள். நீங்க கவனிக்கணும், ஒரு தவறான பெண். அவ பேரு என்ன பேர் தான்? எருசலேமின் குமாரத்திகள். அப்ப அந்த எருசலேமின் குமாரத்திகள் இரவு நேர தவறு பண்ணிட்டு தவறான காரியங்களுக்காக இரவு நேரங்கள் இருக்கும் பொழுது இவ ட்ரீம்ல அவ போறா. போன உடனே என் நேசரை பார்த்தீங்களா, என் நேசரை பார்த்தீங்களா, என் நேசரை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போறா. வீதியில போகும்போது காவற்கார், அந்த வாட்ச்மேன் எல்லாம் இரவு நேரத்துல, நல்ல பெண்ணா இருக்கையே, உன்னை யார் இப்படி விட்டதுன்னு சொல்லி அவளை அவலட்சணப்படுத்தி அவளுடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிகிறார்கள், எடுக்கிறார்கள். அப்ப அங்க இருக்கிற பெண்கள், என் நேசரை பார்த்தீங்களா, என்னம்மா, நாங்க விரும்புகிற நேசரோட தான் இரவெல்லாம் நாங்க இருக்கிறோம், ஆனா உன்னுடைய நேசரை நீ ரொம்ப புகழ்ந்துற, இந்த இரவு நேரத்துல நீ எப்படி தேடி வந்த, எப்படி நீ தேடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ, உங்கள் நேசரை மாதிரில, என் நேசரை நான் அவ்வளவு அழகுள்ளவர் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நம்ம மேல கிறிஸ்துவின் மேல அதிகமான அன்பு இருக்கலாம், அதிகமான பாசம் இருக்கலாம், ஆனா அவர் சொன்ன நேரத்துல வருவாரு, சொன்ன நேரத்துல போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதை கற்றுக் கொடுக்கிறது சபைதான். இந்த கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதும், கிறிஸ்துவோடு கூட நெருங்கி இருப்பதையும், கிறிஸ்துவை எந்த நேரத்தில் வருவார், எப்படி தோன்றுவார், எப்படி நம்மளை அலங்கரிப்பார், எப்படி நம்மளை வச்சுக்கிறவார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற இது ஒரு பட்டறை.
இந்த சபை என்பது நீதியையும் நேர்மையையும் உண்மையையும் பரிசுத்தத்தையும் உன்னை அலங்கோலப்படுத்தாததுக்கு அலங்காரமாய் மாற்றுவதுதான் இந்த திருச்சபையின் ஊழியம். அல்லேலூயா. இந்த சபையின் ஊழியம் என்பது பெரிய ஒரு பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் சபைகள் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு அவருடைய இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி சொல்லும் பொழுது எதுக்கு அப்படின்னா, நீதிமான் தலையில கொட்டினான். அது நமக்கு எப்படி இருக்கணும்? சபையில என்ன வார்த்ததை போல இருக்கும். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். அதை கடினமா ஏத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பேக் ஸ்லைடிங் ஆயிரும். அப்போ அந்த காவலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவளை நிர்வாணப்படுத்துறாங்க. ஐயோ என்னை விடுங்கன்னு சொல்றா. அப்படி விட்டுட்டு என்ன செய்யறானா, எருசலேமின் குமாரத்தையெல்லாம் உன் நேசர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அந்த பாவஸ்திரிகள்லாம் கேட்கிறாங்க. இல்ல என் நேசர் பயங்கரமானவர்னு சொல்லிட்டு அந்த 10வது வசனத்துல இருந்து கீழே கேட்கிறாங்க. அந்த தெருவிலை நின்றும் அவள் சொல்றா, என் நேசர் வர்ணிக்கிறான் அந்த நேசரை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் அவமானப்பட்டாலும் அவள் நேசரை, அவள் கொஞ்சம் பேக் சைடிங் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் இந்த நேசரை பற்றி புகழ்ந்து சொல்றாரு. நடு ராத்திரியில வீதியில துன்மார்க்கருடைய மத்தியில. அப்ப அடுத்து 6வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 வாசிக்கிறோம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் இவ்விடம் போய்விட்டார். உன்னுடைய கூட நாங்களும் அவரை தேடுவோம். இப்ப பாத்தீங்களா, இவர் சொன்ன உடனே அத்தனை பேரும் ஒரு சால்வேஷன் மாறுது. ஒரு அல்லேலூயா தான் சொல்லுவோமே, மாறுது. ஒரு ரட்சிப்பு வருது. ஏப்பா நாங்க இவ்வளவு நேசரை நாங்க இவ்வளவு நாளா பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். உன் நேசர் எப்படித்தான் இருக்காருன்னு நாங்க பார்க்கட்டுமே. நீ இவ்வளவு பியூட்டியா இருக்கிறைய, உன் உத்தமத்தை நீ உண்மையா இருக்கிறைய, உன்னை பார்த்தாலே வித்தியாசம் வந்து ஹோலிஃபுல்லா இருக்கிறைய அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் இவளை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க? நாங்களும் தேடுறோம். 2வது வசனம், தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டங்களுக்கு கந்தவர்க்க பாத்திகளுக்கு போனார். நான் என் நேசருடையவள். எப்படி சொல்றாங்க? 3வது வசனம் சேர்ந்து படிப்போமா? நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார், என் பிரியமே அப்படிங்கிறார். இப்போ இவ சொல்லி முடிச்சுட்டு இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த ட்ரீம் ஆனது இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த கனவு இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு முழிக்கிறா. இதெல்லாம் எங்க நடக்குது? அரண்மனையில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன வந்துருச்சு? கனவு. இது லைவா? இது எப்படி? இது லைவா? அது இல்லை, நடக்க போகிற ஒரு சம்பவம் மாதிரி தோன்றுது. ஆனாலும் சபைக்கு எச்சரிப்பு கொடுக்க அன்றைக்கு அவள் பார்த்த கனவு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கான ஒரு ஆயத்தமான பிள்ளைகளா நம்மளெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயத்திலையும் இந்த சபையை விட்டு இந்த ஊழியத்தை விட்டு நம்ம பேக் சைடிங் ஆயிடக்கூடாது. ஏன்னா நம்ம இருதயத்தில் பதித்து வைத்தது தேவனுடைய வார்த்தை கொண்டு கிறிஸ்துவே. அல்லேலூயா, ஆமென். அப்ப சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது அந்த பெண்கள்லாம் கேட்கிறாங்க. 8வது வசனத்துல 6, 8 ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியர்களுக்கு தொகை இல்லை. பார்த்தீங்களா, ராஜா அரண்மனையில் எப்படி இருக்காங்க? தொகையில கணக்கு இல்லை. என் புறாவே, என் உத்தமியே, எல்லாரும் சொல்லுங்க, ஒருத்தியே சொல்லுங்க. என் புறாவே. புறானாலே என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியானவரை அடையாளம் காட்டப்படுவது. அடுத்து கபடம் இல்லாதது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப சபை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வரும்பொழுது என் புறாவே, என் உத்தமியே, ஒருத்தியே, எல்லாரும் சொல்லுங்க, ஒருத்தியே. ஆர் யூ? நம்ம எல்லாருமே இந்த சபையில உத்தமிகளாக, உத்தமர்களாக, கிறிஸ்துவின் ராஜ்யம் நம்மளை வந்து எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நம்முடைய பர்ஃபெக்டா நம்ம பீஸ்ஃபுல்லான இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா தான் சொல்லுவோமே. ஆமென். அப்ப அந்த ராசி ஸ்திரீகள் எல்லாம் புகழ்த்துற ஒருத்தியே, அவள் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மர்மனையாட்டிகளும் அவளை என்ன செஞ்சார்களாம்? அரண்மனையே புகழ்ந்து தள்ளுது. இவளை அரண்மனையே புகழ்ந்து தள்ளுது. ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நம்மளெல்லாம் கொஞ்சம் லேசா பில்டப் பண்ணி ஏற்றி விட்டாச்சுன்னா மேலே போய் நிற்போம். அப்படி குச்சி, எப்படி அழகா இருக்கீங்கக்கா நீங்க, சிஸ்டர் நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க பிரதர் அப்படின்ட்டா போதும், அடுத்து அவர் தோரணையே எல்லாமே மாறி. ஆனா இந்த அம்மா
யாரை உள்ள வச்சு அடக்கி வாழ்றாங்க? நேசர். சொல்லுவோமா? நேசர். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது 13வது வசனம், அவங்க திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா திரும்பி வா. சூலமித்தியே, நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனைகளின் கூட்டத்துக்கு சமானமானவள். எல்லாரும் ஒரு அல்லியோ சொல்லுவோமா? இந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, சூலமித்தியே, இப்படிப்பட்ட ராஜா எங்களெல்லாம் விரும்பல, உன்னை விரும்பினாங்க. இப்படி இருந்தும் நீ இவ்வளவு உத்தமியா இருந்து, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்து, நீ இவ்வளவு அழகா இருந்து, உன்னுடைய காரியத்துல நீ இப்படி தெளிவான முறையில் இருக்கியே, ஆனாலும் நீ இந்த அரண்மனைக்கு திரும்பி வர, நீ ராஜா குமாரத்தியா மாற, ராஜாவுக்கு நீ துணையா இருக்க, நாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீ வான. அப்பயும் இந்த அம்மா என்ன செய்யல? சம்மதிக்கல. இப்ப லாஸ்டா ஃபைனலா சாலமோன் ஒரு பந்தி வைக்கிறார் 7வது அதிகாரத்துல. இந்த உத்தமியை கூப்பிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் கேட்கிறார். எப்படிமா அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறார். யார? சூலமித்திய எப்படியெல்லாம் புகழணுமோ அப்படியெல்லாம் புகழ்றாங்க. புகழ்ந்துட்டு ஃபைனலா கேட்டுட்டு அந்த அம்மா சொல்றாங்க 10வது வசனத்துல, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் யார் மேல இருக்கு? ப்ளீஸ் டோன்ட் டச். நீங்க என்ன நினைக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நான் என்ன ஆயிட்டேன்? என் நேசரை நான் உள்ளத்துல பதிச்சு வச்சுட்டேன். அல்லேலூயா தான் சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கு. பார்த்தாரு சாலமோனு, அப்பா நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா 8வது அதிகாரத்துக்கு வரோம். இந்த 8வது அதிகாரத்துல என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். ராஜா பார்த்துட்டு இனிமேல் இந்த சூலமித்தி யாரை விரும்புகிறாள் என்பதை அவருக்கு என்ன தெரியும்? யாருக்கு தெரியும்? சாலமோனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நேரம் என்ன பண்றாருன்னா, மீண்டும் ரதத்துல ஏற்றார். இவ கடைசி ஃபைனலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே கூட, நான் என் நேசருடைய, எல்லாம் சொல்லுங்களேன், நான் என் நேசருடையவர், அவர் பிரியம். ஆமா, நான் அவருக்கு, அவர் என்னத்தான் நினைச்சு பிரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். சரி அப்படின்ட்டு ரதத்துல ஏத்துறாரு. ஏத்திட்டு எந்த கிராமத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாரோ அதே கிராமத்துக்கு இப்ப கூப்பிட்டு போறாரு. அப்படியே கூப்பிட்டு போன உடனே அவங்க சொந்த பந்தம், அவங்க அப்பா அம்மா, அவங்களோடு ஆடு மேய்த்த மந்தை மேய்ப்பர்கள், இந்த நேசரும் அந்த இடத்துல அப்படியே பணியில நனைஞ்சிருக்கிறார். ஏதோ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு வேற எங்கேயோ ஞாபகம் வரும், அப்படி சொல்லலை. ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த அரண்மனையிலிருந்து இதுவரைக்கும் யாரும் அப்படி போனது சரித்திரமே இல்லை. சாலமோன் காலத்தில் சூலமித்தி மாத்திரம்தான் அவ உத்தமி, அவள் ஒருத்தியே உத்தமி, அவள் பியூட்டிஃபுல்லானவா, தன் பரிசுத்தத்தை மானத்தை காத்தவள், தன் நேசருக்காக ஆயத்தமான நிலையிலே தன் வாழ்க்கையிலே ஒரு சின்ன பழுது கூட தவறு இல்லாம தன்னை முழுமையாக காத்தவன். அப்ப கடைசியில் அந்த ரதத்துல ஏத்தி கொண்டு போனோன்னு ஊரே வேடிக்கை பார்க்கு, இப்படி சாலமோன் ஏத்திட்டு போய் கொண்டு வந்து இறக்கி விட்ட சரித்திரமே இல்லை. அப்ப எல்லாரும் கிளாப் பண்றாங்க, பயங்கராங்க. அப்போ இந்த அம்மா, இந்த சூலமித்தி சகோதரர்கள் நேரம் வராங்க. நீ ஒரிஜினலா நீ இவ்வளவு தூரத்துக்கு அரண்மனைக்கு போயிட்டு வந்தவ ராஜாவால நீ தீட்டுப்பட்டிருக்கணும். நீ ராஜாவால தீட்டுப்பட்டிருந்தீங்கன்னா நான் வேற ஒருத்தவங்களுக்கு உன்னை என்ன செய்ய முடியாது? திருமணத்தை பண்ணி வைக்க முடியாது. அப்பனா உன்னை நாங்க சோதிக்கணும் அப்படின்றாங்க. 8ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 5வது வசனத்தை படிங்களேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, இல்ல 8வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? புரியுதா உங்களுக்கு? இப்போ அரண்மனையிலிருந்து வந்துட்டா இந்த இந்த சகோதரர்லாம் கேட்குறாங்க, ஐயோ சாலமோன் கொண்டு வந்துட்டாரே, இப்போ என்ன செய்ய? நம்ம யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கணுமே. இந்த நேரத்தில் ராஜாவும் வந்துட்டாரே, அவருடைய சம்மதத்தோடு பண்ணணும். இப்போ ராஜா திருப்பி வந்தா கண்டிப்பாக ஒரு மணவாளனோட என்ன செஞ்சு வச்சுக்கணும்?
அவர் திருமணம் வச்சுட்டு திருப்பி பண்ணி வச்சுட்டு திருப்பி எங்கே போயிடுவார்? அரண்மனைக்கு போயிடுவார். இப்போ நீங்கள் கவனிக்கணும், இந்த நேரத்தில் சடன்லியா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. அவ உண்மையாக இருக்கிறாளா முதல்ல பார்க்கணும். அப்போ அவ சொல்கிறா, அவ குடி சொல்கிறா 9வது வசனத்தில், அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். அப்படின்னா என்ன சொல்றான்? அவ உண்மையாலுமே இருந்தா அவ விரும்புகிறபடி ஒரு திருமணத்தை நடத்தி வைப்போம். இல்லையா தான் சொல்லுவோமே. அப்போ 10வது வசனத்துல அவ சொல்றா, தன்னுடைய விட்னஸ் சொல்றா, நான் மதில்தான், என் ஸ்நானங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கராட்சியம் பெறலானேன். என்னை திருமணம் முடிக்கிறவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் யாருக்காக நியமிக்கப்பட்டேனோ அந்த நேசர்காக நான் இவ்வளவு தூரம் ஆயத்தமா இருந்தேன், அவருக்கே உரியவள் என்று அவள் கடைசியில் ஒரு பெரிய சாட்சியை சொல்லுகிறார். ராஜாவுக்கு முன்னாடி, தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னாடி, குடும்பத்துக்கு முன்னாடி, தன் ஊரார் மத்தியில, அவரோடு கூட இருக்கிற மேய்ப்பர்கள் மத்தியில எல்லாம் சொல்லும் பொழுது பயங்கர விதமான ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்துல என்ன நடக்கு தெரியுமா? 8ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றால், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். என்ன சொல்றாருன்னா, இப்ப யாரு கிட்ட கொண்டு போய் விடுறாரு சாலமோன்? தன் நேசர் இடத்துல போய், அவள் விரும்பின நேசர் இடத்துல விட்ட உடனே அவள் போய் மார்பிலே சாய்கிறார். 12 சீசர்கள்ல இயேசு கிறிஸ்துனுடைய மார்பில் சாய்ந்திருந்த சீசன் யோவான், அன்பின் சீசன். அவர்தான் யோவான் புஸ்தகம், அடுத்து 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தல், ரெவலேஷன், இதெல்லாம் எழுதுறாரு. ஏன் எழுதுறாருன்னா, அவர் கூட கடைசியா ஃபைனலா கேட்கும்போது, பேதுருட்ட கேட்கும்போது, பேதுரு சொல்வாரு, எனக்காக நீ ஊழியம் செய்வேன்பார். கடைசியில பேதுரு கேட்பாரு, அவனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்வாரு, நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு என்ன? ஒரு அல்லேலூயா தான் சொல்லுவோமே. அப்பனா என்னன்னா, எனக்காக என் மார்பில இருக்கிறவனை நான் எந்த ஸ்தானத்திலையும் அவனை உயிரோடாக காலகாலமாக நான் அவனோடு இருக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், மார்பிலே சாய்கிறார். தன் மார்புக்குள் வைத்திருந்த அந்த நேசரை அவ கடைசி வரைக்கும் விடல. 6வது வசனம், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியுது, நேச வைராக்கியம் பாதாளத்தில் பொலி கொடிதாயிருக்கிறது. அதன் தலல் அக்கினி தலலிலும் அதன் ஜுவாலை கடும் சுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசிகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த நேசர் யாருன்னா, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நேசர் யாரு? இந்த சூலமித்தி யாரு? நீங்க சூலமித்தினா அவர் சூலமித்தன். நம்ம எல்லாருமே சபைக்கு அடையாளம். இப்ப என்னன்னா, இந்த நேசரை நமக்குள்ள பதிச்சு கொடுத்ததே இந்த கார்மன் இந்தியா ஊழியத்தினுடைய ரட்சிப்பின் அனுபவங்களும், அவர்கள் இந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம போதிச்சு தேவனுடைய வசனத்தினால நம்மளை கட்டி கொண்டு எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுவோமே. வேற ஏதாவது கட்டப்பட்டிருக்கா? இல்ல. உங்க இருதயத்துல இயேசுவை பதிக்கிறதுக்கு என்ன பாடுகள், என்ன உபத்திரவங்கள், இந்த 50 ஆண்டு காலங்களும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒருத்தரை கூட இழக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ விலைக்கரையும் செய்திருக்கிறார். ஒவ்வொரு சபைகளையும் இழக்கக்கூடாது, எத்தனையோ விலைக்கரையங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவன் என்ன பண்றான்? அவளுடைய முழு நோக்கமும் நேசர். இப்ப யார் மேல சாஞ்சிட்டா? இப்ப சபை யார் மேல சாஞ்சிருக்கு? இயேசு கிறிஸ்து மேல. இப்ப இயேசு கிறிஸ்து யார் மேல சாஞ்சிருக்கிறாரு? நம்ம மேல. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த இணைப்பு தான் இந்த திருச்சபையினுடைய ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரு வந்தாலும் எது சொன்னாலும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இந்த சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு நம்மளை பிரிக்க முடியுமா? சொல்லுங்க, பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய உறுதி, நம்முடைய உத்தமம், நம்ம உடன்படிக்கை பண்ணின ஆண்டவரோடு கூட அந்த உடன்படிக்கையில கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா?
ஒவ்வொரு சபைக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டு, ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டு. அந்த உடன்படிக்கையில கிறிஸ்துவுக்கு முன்னாடி பழுதற்ற பிழையில்லாத மகிமையுள்ள வாடாத சபையாய் பிதாவுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் இயேசு கிறிஸ்து சபையை கொண்டு போய் நுப்பாட்டுவாராம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சபையை கொண்டு போய் நுப்பாட்டி அங்க மேல அப்படி பிதாவானவருக்கு முன்னாடி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றார். பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியத்துல நம்முடைய ஐயா எல்லாம் பரலோகத்துல பிதாவானவர் ஹானர் பண்றாருன்னா கர்த்தர் நிச்சயமா நம்மெல்லாம் பாக்கியசாலி தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே இந்த உலகத்துல பைபிள் பொறுத்தளவுக்கு யாரைத்தான் நம்ம ஹானர் பண்ணணும்? பிதாவை. ஆனா அதே பிதா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த ஊழியத்துல எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பிதாவானவர் எனக்கு ஊழியம் செய்கிற ஒருவனை நான் என்ன செய்வேன். இந்த பவுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்வார். ரோமர் 16ஆம் அதிகாரம் கொலை செய்கிற கடைசி அதிகாரத்துல இல்லை, எல்லாருக்கும் ஹானர் ஹானர் ஹானர், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பார். ஆனா அந்த பரலோகம் இந்த ஊழியத்தை கனப்படுத்தி ஒரு நாள் மரியாதை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்ப எதுக்கு இந்த ஊழியம்? நம்ம உத்தமத்தை உங்களை எல்லாரையும் இழக்காதபடிக்கு கடைசி வரைக்கும் நேசரிட்ட சேர்க்கிறது தான் இந்த ஊழியம். அந்த நேசரிட்ட மகிமையாய் சேர்ப்பது தான். கடைசியில் அந்த சாலமோன் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 11ஆவது வசனத்தை படிங்க. பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகளின் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரியுதா? சாலமோனுக்கு எங்க தோட்டம் இருந்துச்சான்? பாகால் ஆமோனிலே. அந்த எருசலேமில் அந்த வீதியில பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம். இந்த தோட்டம் என்பது சபைக்கு அடையாளம். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப உண்டாயிருந்தது. இப்ப இதை என்ன பண்றாருன்னா உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகளின் வசத்திலே அதன் பலனுக்காக, அப்படின்னா எப்படியா, உங்களுடைய ஒவ்வொரு பலனும் தான் இந்த ஊழியம். உங்களை ஒவ்வொருவருக்கும் பிரதிபலன் வாங்கி கொடுப்பது தான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே. 50 ஆண்டு காலங்கள் நம்மளை வளர்ந்தது சும்மா இல்லை, உங்களை ஒவ்வொருவருக்கும் பிரதிபலனை கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்கிற ஊழியம். அப்போ ஒவ்வொருவனுக்கும் காவலாளிகள் வசத்தை. இந்த காவலாளி யார் தெரியுமா? நம்முடைய பாஸ்டர்ஸ். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். நீங்க வெளியில எந்த செக்யூரிட்டியா இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி கீழே தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அல்லேலூயா தான் சொல்லுவோமே. நம்மளை கேப்சர் பண்ணி நம்மளை வசனத்தினால அலங்கரித்து நம்மளை உருவாக்கி கொள்ளுகிற ஒரு இடம்தான் இந்த தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப பாருங்க, காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆளு 1000, 1 person 1000. அப்படின்னா என்னன்னா ஒரு ஆளு 1000 பேருக்கு சமம். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். இந்த 1000 யாருக்கு போய் சேரணும்? சாலமோன் தான். இங்க பாருங்க, சாலமோன் தோட்டக்கார எஜமானன்னா அவர் குத்தகைக்கு விட்டுருக்காரு. இப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எஜமானன். இப்ப குத்தகைக்கு விட்டுருக்காரு சபையை. இப்ப இந்த உங்களுடைய இதனுடைய கணக்குகள் எல்லாம் யார் போய் ஒப்படைக்கணும்? நம்முடைய ஊழியக்காரர்கள் போய் ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் போது இப்ப பாருங்க, யாருக்கு என்ன பலன்னா, நீங்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணி 1000 கொண்டு வந்தாலும் இந்த 1000 எல்லாம் யாருக்குத்தான்? நம்ம கிறிஸ்து சபைக்காக ரத்தம் சிந்தின இந்த இயேசுவுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாரையும் ஜீவ புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு டிராப்பும் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிமை. அப்போ இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் அவர் கடைசியில் ஊழியக்காரங்களுக்கு சொல்றாரு, என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனோ உமக்கு 1000 அதன் கனிகள் காக்கிறவர்களுக்கு 200 சேரும். அப்படின்னா என்னங்க? வேலைக்காரன் கூலிக்கு. அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி தசமமாக காணிக்கை தான் அப்படின்னு கிடையாது. பரலோகம் கொடுக்கிற ஒரு பெரிய வெகுமதி. ஊழியக்காரங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து பாடு அனுபவித்திருக்கும் பொழுது இந்த மகிமையை உங்க கண்கள் எல்லாரையும் ஊழியக்காரங்களை ஆண்டவர் தூக்கி மேல நுப்பாட்டுவதை உங்க கண்கள் அந்த ராஜ்யத்துல கண்டிப்பா பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அநேக ரகசியங்களை வெளிக்கு கொண்டு வராம தன்னை மறைத்து மறைத்து இந்த ஊழியத்தில் தியாகம் பண்ணி அர்ப்பணிச்சு இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் செய்யறது
அந்த ராஜ்யம் ஒரு நாள் வெளிப்படுத்தும். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியாம அந்த ராஜ்யம் ஒரு நாள் ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது இந்த 1000 எல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இங்க கொடுக்கப்படுகிற 200 வெள்ளி காசும் என்ன நினைச்சீங்கன்னா அவங்க மேல வைக்கிற கிரீடத்தினுடைய மகிமை. என் ஊழியக்காரனை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ தோட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க. இந்த 1000 கர்த்தருக்கு இந்த ஊழியத்தினுடைய பிரதிபலன் லாபத்தை பார்க்கல. நஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாலும் ஒரு லாபம் பரலோகத்துல ஊழியக்காரங்களுக்கு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். எத்தனை சரீரத்தின் போராட்டம், எத்தனை உளைச்சல், எத்தனை நெருக்கடி, எத்தனை போராட்டங்கள், எதை தாண்டி இந்த 50 ஆண்டு காலம் வர வரைக்கும் சும்மா கிடையாது. 50 ஆண்டை தாண்டி வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா பைபிளை பொறுத்தளவுக்கு இது பயங்கரமானது. 7 ஆணி பிரி 49 வரும். அடுத்த 50 விடுதலையின் ஆண்டு. இதை சந்திக்கிறதுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ போதர்களுக்கு பாக்கியம் கிடைக்காட்டிலும் நம்ம தகப்பனுக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிருபை தான். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தி நம்ம அவரை பாட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பாருங்க, என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000 அதன் கனிகள் காக்கிறவர்களுக்கு 200 சேரும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவரே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார், நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே தீவிரியும் என்று 14வது வசனத்துல அவருடைய சபை பரலோக வருகைக்கு, தேவனுடைய வருகைக்கு இந்த சூலமித்தி சபை ஆயத்தத்தோடு இருப்பதை இங்கே காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இத்தனை காலங்களும் நம்மளை சுமந்து வந்த ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை நடத்துவார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 19, 6, 7, 8 மட்டும் வாசித்துருங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது இல்ல இந்த வசனத்தை வாசிங்க. 19, 6, 7, 8. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6, 7, 8. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கண்டிப்பா இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியம், கிளை ஊழியங்கள், நம்ம சபைகள் விதைத்த ஒவ்வொரு விதையும் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மணவாளுடைய கல்யாணத்துல நம்ம எல்லாரும் அங்க போய் நிக்கணும் என்பதற்குத்தான் எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு விலைக்கிரயங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சூலமித்தி தன்னை கரைவிடாமல் காத்து கொண்டதை போல சபையாகிய நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருவரும் கரை திரை பிழையற்றவர்களாக தேவனுக்கு முன்பதாக நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுவதற்கு பரிசுத்தமாக ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். இதற்கு ஊழியர்கள் அர்ப்பணித்து செய்கிறார்கள். நம்மளை எல்லாரும் காக்கும் தேவன் ஒரு நாள் சீக்கிரமா வருவாரு. கண்டிப்பா நம்ம எல்லாரும், பைபிள் சொல்லுது ஏசாயால, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து. நம்ம எல்லாருமே இங்க இருந்து மேல போகும்போது எப்படி போக போறோம்? கழுகுகளை போல. ஆண்டவருக்காக காத்திருக்குது இந்த சபை. கண்டிப்பா அந்த வருகையில நம்ம எல்லாருமே புது பலன் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். அப்பொழுது இந்த ஊழியத்தினுடைய மகிமைகளையும் நம்மளால பார்க்க முடியும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்தார், இனிமேலும் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எபினேசரே, பிரைஸ் தி மாஸ்டர். டி மைனர் மட்டும் படிங்கப்பா. முடிச்சு. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you master. D minor. நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினா
நிர்மூலமாகாமல் காத்தீரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. Praise the Lord. நல்ல ஆழமான ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை கேட்டோம். சூலமித்தியாள் தன்னுடைய இருதயத்தை ஒருவரிடத்திலே பறிகொடுத்திருந்தாள். அதனாலே சாலமோனுக்கு அவள் இணங்கவில்லை. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம் என்றால் வேறு யாருக்கு நாம் அடிபணிய முடியாது, வேறு யாருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க முடியாது. எவ்வளவுதான் கொள்ளை கொள்ளையாய் பணம் தந்தாலும், எவ்வளவு நம்மை புகழ்ந்தாலும், எவ்வளவு நமக்கு பதவி கொடுத்தாலும், இல்லை இல்லை, என்னுடைய இருதயத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். இயேசுவுக்கு என்னுடைய இருதயத்தை ஏற்கனவே ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி யாருக்கு அதில் இடமல்ல, யாருக்குமே இடமல்ல. ஏனென்றா என் மனதை இயேசுவிடத்திலே பறி கொடுத்து விட்டேன். அவர்தான் எனக்கு எல்லாமே, அவர்தான் என் நேசர். சாலமன் அல்ல, எனக்கு நேசர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் என் இருதயத்தை பறி கொடுத்து விட்டேன், அவருக்கு என்னுடைய இருதயத்தை கொடுத்து விட்டேன். இனி யார் எனக்கு நேசராய் இருக்க முடியாது. உண்மையிலேயே இயேசுக்கு உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்றீங்களா? இயேசுக்கு ஒப்பு கொடுத்த என்னுடைய இருதயம் வேறு எங்கேயும் செல்லாது, வேறு யாரிடத்திலும் செல்லாது, எது கொடுத்தாலும் செல்லாது, எந்த சூழ்நிலையிலும் செல்லாது. எனக்கு நேசர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே என் இருதயத்தை பறி கொடுத்து விட்டேன், அவரிடத்திலே என் இருதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி உலகத்தின் எந்த நபருக்கும் அந்த இடத்திலே இடம் கிடையாது. எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட அருமையான தேவ சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகன் மூலமாக எங்களிடத்தில் பேசின அந்த சத்தியத்தை நாங்கள் உணர்கிறோம். அதன்படியாய் நாங்களும் நடந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகனும் அவருடைய ஊழியத்தை, அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சரீரத்தை பலப்படுத்துவீராக, அவருடைய மனைவியுடைய சரீரத்தை பலப்படுத்துவீராக, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த தேசத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அப்படி நீ செய்ய போறதற்காய் நன்றி. தொடர்ந்து தேவ கிருபைக்குள்ளாய் எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். சகல துதி கனமை மென்னேற எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.